எல்லாருக்கும் வணக்கம். பேசுவது நாகார்ஜுன். பேசுவது மொழி அல்ல, உங்களின் குரல். இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது, எனக்கு ரொம்பவுமே மன கஷ்டத்தோட தான் இந்த வீடியோ பதிவு பண்றேன். ஒண்ணும் இல்ல, பாண்டிச்சேரியில ஒரு சின்ன பொண்ணு. இந்த சின்ன பொண்ணோட நிலைமைய கேட்டா ரொம்பவுமே கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல நெறைய விஷயங்கள் வந்து நீங்க மொபைல் மூலியமா இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது கூட மொபைல்ல தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எல்லாரும் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ண வெளிய அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. தனியா ஒரு கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம, ரொம்பவுமே மனவேதனைக்கு உண்டான செயல் இது. ஒரு நம்ம நாட்ல ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றது வந்து ரொம்பவுமே வெட்கக்கேடா இருக்குது. இதை தாண்டி ஸ்கூல்ல எல்லாருக்கும் குட் டச், பேட் டச் அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் குடுக்குறாங்க. இது எல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்லிக் குடுக்க மறந்துட்டோம். பெண் பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு குட் டச், பேட் டச் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் குடுக்குறோமோ, அதே மாரி ஆண் என்பவன் பெண்ணுக்கு பாதுகாப்புடையவன். அவங்களுக்கு எந்த ஒரு அநீதி நடந்தாலும், அதுக்கு நம்ம வெட்கப்படணும், துயரப்படணும் அப்படிங்கிறத சொல்லி வளர்க்கணும். ஒரு பெண்ண எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அ ஒழுக்கமாவும், அமைதியாவும், உண்மையாவும், நேர்மையாவும் வளர்க்குறோமோ, அத விட 100% எப்படி 100% ஒரு ஆண் மகன வளர்க்கணும். ஒரு ஆண் மகன நம்பி ஒரு பெண் கூட போகணும் அப்படின்னா, அவன் 100% உண்மையானவனா இருக்கணும். இந்த மாரி ஒரு செயல பார்க்கும்போது, மன உளைச்சல விட மனவேதனை ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா, நானும் ஒரு குழந்தைக்கு அப்பா. எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்குது. அந்த அம்மா வந்து அ திரு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இரங்கல் கேட்க வந்தப்போ, அப்படி கதறி அழுவுற வீடியோவ பார்க்கும்போது, மனசு ஒரு விதமா பதறுது அப்படியே. ஒரு மாரி ரொம்ப பதறுது. இத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. இந்த மாரி செயல்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு அரசாங்கம் கடுமையான தண்டனைகள் குடுக்கணும். இதுக்கு மேல இப்படி ஒரு சம்பவம் இனி இந்தியாவிலேயே நடக்கக்கூடாது. அந்த மாரி ஒரு சம்பவம், தண்டனை குடுக்கணும். இது எனக்கு தோணுன விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எத்தன அளவுக்கு உண்மையாகும்னு எனக்கு தெரியல. இது கண்டிப்பா சாத்தியமாகணும். முதல்வருக்கு, தமிழக முதல்வருக்கும், புதுச்சேரி முதல்வருக்கும் இத நான் வந்து என்னோட கோரிக்கையா வைக்கிறேன். என்றும் அன்புடன் உங்களுடன் நான் நாகார்ஜுன்.